என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம சின்ன வயசில் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். சின்ன வயசுலலாம் ஒரு ஷோ வைப்பீங்களா? நம்ம ஏதாவது அந்த பென்சிலை வச்சு வரைஞ்சா அது உண்மையாயிரும்ல, அந்த மாதிரி தான் இப்போ இது. அதே மாதிரி தான் இது ஒரு பென். ஓகேவா? அந்த பென்சில் பேர் என்னன்னு தெரியல. அந்த ஷோ பேர் வந்து சக்கலக்கா சொல்லிட்டு ஏதோ சம்திங் வரும். அந்த பென்சில் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது தெரியணும்னு ஒரு 2 நாளாக ஒரே ஆர்வமாக இருக்குது. அது என்ன பென்சில்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ வந்து எந்த ப்ரொடெக்ஷனோட வரல, ஒரு டேப் கூட ரேப் அப் பண்ணல. நம்ம ஜஸ்ட்டு எப்போயுமே வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினா பாக்ஸில் போட்டு தருவாங்க. இந்த தடவை அப்படிலாம் பண்ணல, ஏன்னா இது என்னன்னு தெரியல. சரி ஓகே, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? உள்ள வாங்க, ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் இது உள்ள அந்த ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபிலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலமெண்ட்ஸ் தான் அந்த பெண்ணில் போயிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு ஃபிலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து சார்ஜர். பென் வந்து சார்ஜர் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுதான் கேபிள் மாதிரி போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை நம்ம வீட்டில் இருக்க ப்ளக் பாயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இது டன். ஓகே, பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான் இருக்குது. இதான் நம்மளோட பென் வந்து சொல்லியிருந்தோம்ல, இந்த பென் வந்து இதில் தான் வந்து நம்ம ஃபிலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிரிப்புக்காக நினைக்கிறேன். ஆமாம், கிரிப்புக்காக தான். இது வந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து உள்ளே எப்படி இன்சர்ட் உள்ளே போனோன்னா இது அமுத்தினா தான் உள்ளே போகும். அதே மாதிரி இந்த ஃபிலமெண்ட் வெளியில் வரணும்னா இதை அமுத்திட்டு தான் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹவுஸ் தான் நம்ம இப்போ வந்து நம்ம பவர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஹவுஸ் ட்ரா பண்ண போகிறோம். நம்பர்ஸ் போயிட்டே இருக்குது. அது வந்து என்னென்னா ஹீட் எப்படி ஹீட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 200க்கு மேலே போச்சுன்னா க்ரீன் கலரில் அவன் போட்டிருக்கு. இப்போ தான் வந்து 150 சம்திங் அப்படின்னு போயிட்டே இருக்குது. நம்ம இது ஹீட் க்ரீன் கலரில் ஆகிட்டோம்னா ஃபிலமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது க்ரீன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? அது க்ரீன் கலரில் லைட் எரியுதில்ல. அப்போனா என்ன ஆச்சு, இப்போ ஃபுல்லாக ஹீட்டில் இருக்குது. நம்ம ஃபிலமெண்ட் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் இன்சர்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இந்த பென் வாங்கினாலும் இந்த க்ரீன் கலரில் ஆகிட்டதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போது பிங்க் கலர் எடுக்க போகிறோம். பிங்க் கலர், அந்த பிங்க் கலரை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹவுஸ் அப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நம்ம பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஒரே சிக்கலாக இருக்குது. அப்படியே போடும். இது பெருசு இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம இப்படியே பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பட்டன் அமுத்திக்கிட்டு இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா பொறுமையாக உள்ளே போகுது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் மைக் கிட்ட வச்சுக்கிறேன். இந்த சவுண்டு அப்புறம் இது லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இதுலேருந்து எடுத்துட்டோன்னா அது கரெக்டாக இதுலேருந்து ஃப்ரண்ட் டிப்லேருந்து உங்களுக்கு அந்த இது வெளியில் வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் போட்டோம். நம்ம வந்து இதில் ஹீட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த அளவுக்கு ஹீட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 250 வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணிட்டா அது பாட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதை வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். அதான் இது வரைஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் இது பிளாஸ்டிக்காக மாறிடும். இது செம்ம ஸ்ட்ராங் ஆகிரும். இது அவ்வளோதான், இது பிளாஸ்டிக்காகவே மாறிடுச்சு. ஸோ வந்து நம்ம இதை வச்சு என்ன நம்ம ட்ரா பண்ணாலும் அது அப்படியே வந்து கரெக்டாக இருக்கும். இது கட் பண்ணிப்போம். இதில் இருந்து இந்த கலரில் இருந்து நம்ம ஹவுஸை பில்ட் பண்ணலாம். இது வந்து கீழே வந்து இந்த பார்டர்ஸ்லாம் வந்து ஆரஞ்சு கலர் வச்சு பண்ணலாம். மேலே இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது யோசிப்போம். இல்லை நம்ம கீழே வந்து ப்ளூ கலரில் பண்ணலாம். ப்ளூ கலரில் பண்ணலாம். மேலே அந்த ரூஃப் இருக்குல்ல, அதை ஆரஞ்சில் பண்ணலாம். க்ரீன் வந்து ஜன்னலுக்கு யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதை எடுத்துருவோம். நம்ம ஆல்ரெடி வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, பிங்க் கலர் யூஸ் பண்ணதுனால இப்போது அதை பிங்க்கும் அதுவும் சேர்ந்து அந்த கலர் கூட ஒரு நல்லா தான் இருக்குது. டபுள் கலர் மிக்ஸ் ஆகி வந்ததுனால.
இப்போ வந்து நம்ம இதை ட்ராப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்தோன்னு வைங்களேன், இந்த மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சா. இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ஒன்று சேர்த்து இதை தான் வந்து நம்ம ஹவுஸாக பில்ட் பண்ண போகிறோம். சரி ஓகேவா? இது மாதிரி வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, பண்ணுவோம். ரூஃபும் செஞ்சாச்சு. செஞ்சதும் சூப்பராக இருக்குது. வந்து ஒரு கட்ட டிசைன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அதே வந்து அந்த சின்ன ஜன்னல் கட்டிகிட்டு இருக்கான். அனிஷா வந்து பப்பான்னு இப்படி பார்த்துட்டு ஈனி இருக்கிறா. அது அவங்க பாருங்க ஏதோ கையில் வச்சு வந்து எல்லா பீசஸும் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட குட்டி ஜன்னல், ரூஃபு, இது வந்து ஃப்ரண்ட் டோர், பின்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக ஒன்றா ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும். நம்ம வீடு ரெடிங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து விண்டோஸு அது மட்டும் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிரும். இப்போ வந்து நம்ம 3D பெண்ணை வச்சு ஒரு மினி ஹவுஸ் பண்ணியாச்சு. 3D மாடல் தான் இது. வந்து சூப்பராக இருக்குது. அப்போ நீ எப்படி இருக்கு சொல்லு. Yeah, you can touch it and see. Oh. You like to use 3D pen? Use பண்ணதில்லை. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் அது மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வச்சு நீங்கள் மேக் பண்ணி விளையாடுங்க. How is it? Like it. You like it? அதான் சிம்பிள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்து தான் வந்துடும். பரவாயில்ல, இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. சேரா டோர் வந்து பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பண்ணிட்டு போ. ட்ராப் பண்ணது இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்தாச்சு. அதனால தான் சொன்னேன் இது வந்து ஷக்கலக்க பூமம் ஷோவில் வர பென்சில் மாதிரினா. சரி ஓகே, நீங்கள் வந்து அந்த பென்சில் பேர் என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் ஞாபகம் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோக்கு போகிறது தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து லைக் போட்டு போயிருங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது. ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்க, பாய்.